வணக்க மக்களே, வாழைப்பூவும் அதனுடைய மருத்துவ நன்மைகளும். வாழையடி வாழை அப்படின்னு சொல்லிட்டு நம் முன்னோர்கள் சொல்லுவாங்க. ஸோ வாழைக்கு அழிவே கிடையாது. அதனுடைய தண்டு, காய், பழம், பூ, இலை, நார், பட்டை அப்படின்னு வாழை மரத்தில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்குமே பார்த்தீங்கன்னா நாம் பயன்படுத்துகிறோம். ஏன் அப்படின்னா அதில் நிறைய மருத்துவ குணங்கள் ஒவ்வொரு பாகத்திலுமே அடங்கியிருக்கு. ஸோ இதற்கு காரணம் வாழையினுடைய மருத்துவ குணங்கள் தான் இருக்கு. ஸோ வாழையினுடைய மருத்துவ குணங்கள் என்னென்ன மற்றும் வாழைப்பூவை நம்ம சாப்பிட்றதால என்னென்ன ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குது, வாழைப்பூவுடைய அதிசய நன்மைகள் என்ன, அதை பற்றி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் விரிவாக சொல்ல போகிறேன். ஸோ அதை பற்றி விரிவாக பார்த்துடலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இது ஒரு ஆரோக்கிய பதிவு. இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்கள் இன்னும் நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை மறக்காமல் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வாழைப்பூவினுடைய மருத்துவ நன்மைகள். வாழைப்பூ பல்வேறு நன்மைகளை நமக்கு அளிக்குது. ஆரோக்கியத்திற்கு இந்த வாழைப்பூ ஏற்றதாக இருக்கிறதால தான் வாழைப்பூ பொரியல், வாழைப்பூ வடை, வாழைப்பூ அடை, வாழைப்பூ தோசை அப்படின்னு இந்த வாழைப்பூவை பல விதங்களை நம்மளுடைய உணவுகளில் தயாரித்து சாப்பிட்றோம். சுவையாக நம்ம சாப்பிட்றோம். அதோடைய சுவையை பெற்று ஆரோக்கிய நன்மைகளையும் பெற்றுட்டு இருக்கோம். வாழைப்பூவுடைய குருத்தை நம்ம பச்சையாக கூட பார்த்தீங்கன்னா சாப்பிடலாம். அதுலேயும் உங்களுக்கு ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. வாழைப்பூ நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா ரத்தத்தில் காணப்படக்கூடிய அதிக அளவு சுகர், சர்க்கரையினுடைய அளவை உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஸோ கட்டுப்படுத்திடும். அதுக்கப்புறம் கணையம் வலிமை பெற்று உடலுக்கு தேவையான இன்சுலினை உங்களுக்கு சுரக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வாழைப்பூவை சாப்பிடலாம். பெண்கள் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் கோளாறுகள், வெள்ளைப்படுதல் நோய், வயிற்று வலி, இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இந்த வாழைப்பூ இருக்கக்கூடிய சத்துக்கள் போக்கிடும். ஸோ அந்த பிரச்சனை அவங்களுக்கு இருக்காது. வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் ரத்தத்தில் கலந்துருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்புகளை இந்த வாழைப்பூ இருக்கக்கூடிய சத்துக்கள் கரைச்சு ரத்தத்தை உங்களுக்கு சுத்திகரிக்கும். ஸோ ரத்தம் சுத்திகரிச்சு அப்படின்னாவே நமக்கு ரத்தம் சம்பந்தமான எந்த நோய்களுமே வராமல் நம்ம முன்னாடியே நம்மளை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம். வருமுன் காப்பது சிறந்தது அப்படின்றது போல இந்த மாதிரி நீங்கள் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடும்போது ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்படும். இதன் மூலமாக ரத்த அழுத்தம், ரத்த சோகை, இப்போ இந்த அனிமியா போன்ற நோய்கள்லாம் உங்களுக்கு வராமல் நீங்கள் தடுத்துடலாம். அந்த நோய்கள் இருந்தாலும் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குணப்படுத்திக்கலாம். நீங்கள் வாழைப்பூ எடுத்துக்கு சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சூடு பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். குடல் புண் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடுவாங்க. குடல் புண் உங்களுக்கு ஆறிடும். அதுக்கப்புறம் இந்த வாழைப்பூ உங்களுக்கு இருக்கக்கூடிய மூளைக்கடுப்பு நோயை குணப்படுத்துது, சீதபேதியை குணப்படுத்துது, மலச்சிக்கல், வாய்ப்புண், சரியாமை, ரத்தம் மூலம் போன்ற நோய்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கட்டுப்படுத்தும். ஸோ இந்த நோய்கள் வராமல் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வாழைப்பூவை எடுத்து சாப்பிடுங்க. இது இந்த நோய்கள் எல்லாத்தையுமே இதுக்கு உங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணிடும். வாழைப்பூவில் நீங்கள் உப்பு போட்டு வேக வச்சு அந்த வாழைப்பூவோடைய ஜூஸை நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வயிற்று வலி நீங்கி போயிடும். ஸோ நீங்கள் கடுமையான வயிற்று வலியில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வாழைப்பூவை உப்பு போட்டு வேக வச்சு அதோடைய ஜூஸை நீங்கள் குடிச்சிருங்க. வயிற்று வலி உங்களுக்கு நீங்கி போயிடும். ஆண்களுக்கு விந்துவை விருத்தி செய்யக்கூடியது இந்த வாழைப்பூ மக்களே. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய சக்தி வாழைப்பூவில் இருக்கு. ஸோ தொடர்ந்து ஆண்களும் இருந்தாலும் சரி, பெண்களும் இருந்தாலும் சரி, இந்த வாழைப்பூவை பார்த்தீங்கன்னா தங்களுடைய உணவுகளை சேர்த்து சாப்பிடும்போது மலட்டுத்தன்மையை இதை போக்கிடும். வாழைப்பூவை வாழையிலிருந்து முறித்து எடுத்து 2 நாட்களுக்குள்ள நீங்க சாப்பிடணும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த முறை. நீங்க அந்த வாழைப்பூவை வாழைத்தண்டிலிருந்து பிரிக்கிறீங்க அப்படின்னா நீங்க உங்களுக்கு அந்த 2 நாளுக்குள்ள நீங்க அதை செஞ்சு சாப்பிடணும். அது ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க அதை செஞ்சு சாப்பிடும்போது அதோடைய ஆரோக்கிய நன்மைகள் குறைய செய்யலாம். இல்லைன்னா அதோடைய ஆரோக்கிய நன்மைகள் அதில் இல்லாமலும் போகலாம். ஸோ இந்த முறையில் நீங்க வாழைப்பூவை சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.